கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தாய்லாந்து தேசத்திலே இருந்து இந்த நாளிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மீடியா மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பை அருமையான போதக ராஜேந்திரனும் சபையாரும் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக இந்த நாட்களிலே, இந்த உபவாச நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து ஒரு மாத காலத்திட்டத்திற்கு இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதை குறித்து நான் அதிக சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நான் ஜெபித்து ஆயத்தமான போது தேவன் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே இந்த வழியில பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அதற்கு முன்பாக, செய்தியை கேட்பதற்கு முன்பாக, கையிலே வேத புத்தகம் இருக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள். அதே போல வசனங்களை, குறிப்புகள் எடுப்பதற்கு மறந்து விடாதீர்கள். இது மிக முக்கியமான ஒன்று. எனக்கு மாத்திரமல்ல, எந்த செய்தியை கேட்டாலும் கட்டாயமாக நீங்கள் குறிப்புகளை எடுத்து அதை மறுபடியுமாக திரும்பி பார்க்கும் போதுதான் அது உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக கடந்து சென்று கீழே வேர் பற்றி மேலே பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தலைப்பை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். The Sacred Change, புனிதமான மாற்றம் என்பதுதான் இந்த நாளினுடைய தலைப்பாய் இருக்கிறது. ஒருவேளை புனிதமான மாற்றம், The Sacred Change என்று சொல்லும்போது இது என்ன கேட்டிராத ஒரு வார்த்தையாய் இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். வேறு ஒன்றுமில்லை, மறுரூபம். அதற்கு கொடுக்கப்பட்ட பெயர்தான் The Sacred Change. இந்த வேத பகுதி மறுரூபம், இதை குறித்து பார்ப்பதற்காக மத்தேயு 17 அதிகாரம் முதல் 2 வசனத்தில் இருந்து இந்த நாளிலே இந்த வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். மத்தேயு 17 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்து இருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மத்தேயு 17 அதிகாரம் முதல் 2 வசனங்களை உமக்கு நேராய் இந்த வேளையிலே நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த வசனங்களை, இந்த ஜீவ வார்த்தைகளை, வானத்தில் இருந்து வந்த மன்னாவாகிய இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து எங்களுக்கு பிட்டு கொடுப்பீராக. இதை நாங்கள் உட்கொள்ளும் போது எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள், இருதயங்கள் திறக்கப்பட்டு மென்மேலும் உம்மை அறிந்து கொள்வதற்கு இதை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மறுரூப அனுபவத்தை குறித்து பார்க்கும்போது இது ஒரு கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெகு சீக்கிரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை காணப்படுகிறது. உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை மிக திட்டவட்டமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புறம் வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது. வைரஸ் கிட்டத்தட்ட 70 நாடுகளுக்கு மேலாக இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளங்கள் பெருக்கெடுத்து அநேக தேசங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. அதே போல பணப்புழக்கங்கள் குறைந்து விட்டது. டிரான்ஸ்போர்ட் முற்றிலும் இந்த நாட்களில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கிறது. சபையும் கூட கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக அது
ஆராதிக்க முடியாதபடி தடைப்பட்டிருக்கிறது. வெளியே உலாவ முடியவில்லை. இப்படி இந்த உலகமே முழுமையாக இந்த நாட்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம் என்றும் சொல்லி வேதத்திலே நாம் காண்கின்றோம். இப்படியாக இருக்கும்போது அவருடைய வருகை வரும்போது வெகு சீக்கிரமாக ஒரு இமைப்பொழுதிலே சபையானது மறுரூபப்படுத்தி தேவன் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த மறுரூபத்தை குறித்து இந்த நாளிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இந்த மறுரூப காரியங்களை குறித்து பார்க்கும்போது இதை ஒரு 4 பிரிவாக உங்கள் மத்தியிலே போதிக்க விரும்புகின்றேன். மறுரூபம், மாற்றம் என்றால் என்ன? வாட் இஸ் டிரான்ஸ்பிகரேஷன்? மறுரூபத்தின் அவசியம் என்ன? why டிரான்ஸ்பிகரேஷன்? மூன்றாவது, மறுரூபம் அடைவது எப்படி? how to be transfiguration? நான்காவது, உண்மையான மாற்றத்திற்கு பின்பு அல்லது மறுரூபத்திற்கு பின்பு, after the sacred change. இந்த 4 தலைப்புகளிலே தான் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேச விரும்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், குறிப்புகளை எடுக்க மறந்து விடாதீர்கள். மறுரூபம் என்றால் என்ன? வாட் இஸ் டிரான்ஸ்பிகரேஷன் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அதை தமிழிலே நான் ஒரு சில வார்த்தைகளோடு விளக்குகிறேன். நன்கு அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மறுரூப அனுபவமானது தனது ஆவிக்குரிய வல்லமையை அல்லது மகிமையை தன்னுடைய மாம்ச சரீரத்தில் வெளிப்படுத்தி காட்டிய உன்னதமான அனுபவம் என்று இதனை நாம் சொல்லலாம். The transfiguration of Jesus Christ was powerful demonstration of his divine nature and he manifestation of his glory from his humble human body என்று சொல்லி இதை குறித்து நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மறுரூப அனுபவம் ஆகப்பட்டது தன்னுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய வல்லமையை அல்லது அவருடைய மகிமையை தன்னுடைய மாம்ச சரீரத்தில் வெளிப்படுத்தி காட்டிய உன்னத அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அனுபவம் மிக முக்கியமானது. எனவேதான் இயேசு கிறிஸ்து 3 சீஷர்களை, பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 அழைத்துக் கொண்டு ஒரு உயர்ந்த மலை மேலே அவர் ஏறுகிறார். அந்த மலையின் சிகரத்திலே ஏறி அவர் ஜெபிக்கின்ற வேளையிலே அந்த இடத்திலே என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது திடீரென்று அவர் தன்னுடைய மறுரூப காட்சியை காட்டுகிறார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கின்றது. அவருடைய உடைகள் மிகுந்த வெண்மையாக பிரகாசிக்க ஆரம்பித்தது. அது ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, அவருக்குள் இருந்து அந்த வெளிச்சமானது சரீரத்திலும் அவருடைய உடையிலும் இருந்து அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அதை 3 பேரும் பார்க்கிறார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் அந்த காட்சியை பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்சியானது அவர்கள் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காட்சியோடு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்த்தது இல்லை. ஒரு புதிய அனுபவமாக அது அவர்களுக்கு காணப்பட்டது. இப்ப இந்த மகிமையான காட்சியை ஏன், எதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சீஷர்களுக்கு காட்ட வேண்டும்? அந்த மறுரூப காட்சியை எதற்காக காட்டினார்? இதுதான் இந்த நாளினுடைய பிரசங்கமாக, செய்தியாக நமக்கு காணப்படுகிறது. இப்ப மறுரூபம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது அவருடைய ஆவிக்குரிய வல்லமையை அவருடைய மாம்ச சரீரத்தில் இருந்து அந்த மகிமையான காட்சியை வெளிப்படுத்தினார். இதுவரைக்கும் வேறு யாருக்கும் அந்த காட்சியை அவர் செய்து காட்டியதும் இல்லை. அவர் அதற்கு பின்பு சீஷர்களிடத்தில் சொன்னார், அவர் பரலோகத்திற்கு ஏறெடுக்கும் படும் வரை நீங்கள் இந்த காட்சியை, இந்த பார்த்த
இந்த சூழ்நிலையை வேறு யாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது என்றும் கட்டளையிட்டிருந்தார். அப்போ இந்த 3 பேரும் அதை தங்கள் மனதிலே வைத்துக் கொண்டார்கள். ஆனா இதனை காட்டியதனுடைய நோக்கம், ஒரு சிறப்பான நோக்கம் அங்கே காணப்பட்டது. இந்த மறுரூப காட்சியை நாம் பார்க்கும்போது இதை குறித்து ரோமர் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 6 முதல் 11 வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். மன்னிக்கும், 8ஆம் வசனத்திலே இருந்து பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருந்து ஒவ்வொரு வசனமாய் நாம் பார்க்க போகின்றோம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நாம் மாம்ச சரீரத்தில் தான் காணப்படுகிறோம். இந்த மாம்ச சரீரத்திலே நாம் இருக்கும்போது, ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று வசனம் ஆரம்பிக்கிறது. அப்போ நாம் இந்த காரியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். அப்ப அப்படி என்றால் இதற்கு அடுத்த காரியம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை அடுத்த வசனத்திலே 9ஆவது வசனத்திலே விளக்குகிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மிக தெளிவாய் இந்த வசனமானது நமக்கு விளக்குகிறது. தேவனுடைய ஆவி உங்களிடத்திலே இருந்தால் நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குட்ட உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அடுத்தது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப இந்த கடைசி நாட்கள்ல வாழக்கூடிய நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை நம்முடைய மாம்ச சரீரத்திலே பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மிக திட்டவட்டமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்த 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாகவும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாகவும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களில் இருந்தால், இந்த இடத்துல போடப்பட்ட வார்த்தை கிறிஸ்து என்று போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது பொருளாய் இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் என்றாலே இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரிப்பது என்று அர்த்தம். தனக்காக தேவன் பிரித்துக் கொள்கிற எதையும் அவர் அதை அபிஷேகித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றார். அதே போல இன்றைக்கு தேவனுடைய ஆவியை பெற்ற நாம் அந்த அபிஷேகத்தின் மூலமாக உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டு அவருக்குரிய ஒரு பரிசுத்தத்தோடு நாம் இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக, ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக மாறுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது பாவத்திலே இருந்து உலகத்திலே இருந்து பிரித்து எடுத்து விட்டார். அதாவது சரீரமானது செத்து விட்டது. நமக்குள்ளாய் ஆவியின் மூலமாக ஒரு ஜீவனை நமக்குள்ளாக கொடுக்கின்றார் என்று சொல்லி மிக அழகாக 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர். இந்த இடத்துல கிறிஸ்து என்று அறிமுகப்படுத்தவில்லை, இயேசு என்று சொல்லப்படுகிறது. இயேசு நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாய் வந்தவர். நமக்காக சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்தவர். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். அப்ப ஆவியானவருடைய நோக்கமே என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை என்ன செய்வாராமா? உயிர்ப்பிக்க கூடியவராய் இருக்கிறார். இதுதான் மறுரூபத்தின் அனுபவம். மறுரூபம் என்றால் என்ன என்று சொல்லி கேட்டு பார்த்தோம் அல்லவா? அதுதான் இந்த காரியம். நம்முடைய சரீரங்களை ஜீவனுக்குள்ளதாக மாற்றப்பட்டு சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்குள் ஏற்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார்.
எனவே இந்த காரியத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மறுரூப அனுபவத்தை காட்டும் போது அவருடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய மகிமை, ஆவிக்குரிய மகிமை அந்த இடத்திலே வெளிப்பட்டது. பரலோகத்தில் இருந்த அந்த தேவன் இந்த உலகத்திலே ஒரு சாதாரண மனுஷனை போல அவர் இந்த உலகத்திலே கடந்து வரும்போது அவர் 100% ஒரு மனுஷனுடைய இயல்புக்குள்ளாக காணப்பட்டார். அதே வேளையிலே 100% ஆவிக்குரிய தன்மையை, தெய்வீக தன்மையையும் அவர் உடையவராக காணப்பட்டார். இதைத்தான் மறுரூப மலையிலே அவர் விளக்கி காட்டுகிறார். நாம் தேவனுடைய சாயலினாலே உருவாக்கப்பட்டவர்கள். ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டிக்கும் போது அவர் தன்னுடைய சாயலிலே அவர்களை உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சாயலை அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே இழந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து மறுபடியும் அந்த சாயலை மீட்டு எடுத்து நமக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார். இந்த சாயலை நமக்குள் இருந்து வெளி கொண்டு வருவதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் மூலமாக சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவராகவும் அவர் காணப்பட்டார். எனவே தான் அவருடைய முகம் அவ்விதமாக பிரகாசித்தது. பாருங்கள், அவருடைய முகம் பிரகாசித்ததை போல பரிசுத்த வேதத்திலே 2 பேருடைய முகமானது பிரகாசித்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு அது யார் என்று உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு நபர், புதிய ஏற்பாட்டிலே ஒரு நபர். பழைய ஏற்பாட்டிலே மோசே, அவருடைய முகம் பிரகாசித்தது. புதிய ஏற்பாட்டிலே ஸ்தேவான், அவருடைய முகமும் பிரகாசித்தது. அவருடைய இருவருடைய முகம் எப்படி பிரகாசித்தது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய பிரகாசம் இந்த உலகத்திற்கு வெளிப்படும். ஏனென்றால் காரிருள் இந்த உலகத்தை மூடக்கூடிய ஒரு தருணத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சபை இந்த உலகத்திற்கு வெளிச்சம். இருளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் என்று சொல்லி நாம் வழிகாட்டுவதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளிலே அந்த காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்க போகின்றோம். இந்த இடத்திலே மோசேவுக்கு ஒரு தாகம் இருந்தது. மோசேவினுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். மோசே எபிரேய குலத்திலே பிறந்தாலும் பார்வோன் அரண்மனையிலே 40 ஆண்டு காலம் தேவனுடைய வழி நடத்தும்படியாக அந்த இடத்திலே அவர் உருவாக்கப்பட்டார். 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே அவர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதற்கு பிறகு 40 ஆண்டு காலம் இவர் 460 வருடங்களாக சிறைப்பட்டு போன, அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து அவர் அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கின்றார். எங்கு கொண்டு போகிறார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் இருக்கிறார். அந்த பாதையின் வழியிலேதான் அவருக்கு உள்ளத்திலே ஒரு தாகம் வந்தது. 18ஆம் வசனத்திலே அவருடைய வாஞ்சை, அவருடைய தாகம், அவருடைய பசி என்ன என்று சொல்லி மிக அழகாக எழுதி இருக்கிறது. மோசே தேவனை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கின்றார். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அவருடைய வாஞ்சை அதுதான். ஆண்டவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்பது அவருடைய பேராசையாய் காணப்பட்டது. எனவே இந்த காரியத்தை கேட்டவுடனே ஆண்டவர் சற்று திகைத்து போயிருப்பார். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது 20ஆவது வசனத்திலே, ஒருவரும் தேவனை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது, ஏனென்றால் தேவன் ஒளியாக இருக்கிறார். அவ்வளவு பிரகாசம் அவர். அந்த பிரகாசத்தை
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மானிடனும் தன்னுடைய சொந்த கண்களினால் அவரை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு பிரகாசம். பார்ப்பான் என்றால் உடனே அவன் மரித்து போய் விடுவான். அவ்வளவு பிரகாசம். அதற்காகத்தானோ என்னவோ தேவன் தன்னை சுற்றி ஒரு காரிருளை அந்த சுற்றி வைத்து அதன் மத்தியிலே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, ஒருவருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை மோசே கேட்டு விட்டார். இந்த மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஆனால் தேவன் எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிறவர், கேட்கிறவர். இயேசுவும் அதைத்தான் சொன்னார். கேளுங்கள், கொடுக்கப்படும். கேட்கிறவன் சந்தோஷத்தோடு அவன் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்ப இந்த இடத்திலே உங்க மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்ட உடனே 21ஆம் வசனத்திலே தேவன் மோசேவை பார்த்து சொல்லுகிறார், பின்னும் கர்த்தர், ஏதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நெல் என்று சொல்லி சொல்லுகிறார். மோசே கேட்டுவிட்டார். ஆண்டவர் அந்த காரியத்தை அள்ளத்தட்ட முடியாது. ஆனாலும் ஆண்டவர் மோசேவுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் இதோ என் அண்டையிலே ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சர்வ ஞானம் உள்ளவர். அப்படி என்றால் முக்காலங்களையும் அறிந்தவர். நம்முடைய சிந்தனையிலே எண்ணங்கள் வருவதற்கு முன்பாகவே அவர் அறிந்து விடுவார். இங்க இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் உங்க வாயிலிருந்து சொல் பிறவாவதற்கு முன்பே அல்லது உங்கள் ஜெபம் கேட்கப்படுவதற்கு முன்பே அவர் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறார். உங்க பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர வேண்டும், அவரை பார்த்து கேட்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ மோசே கேட்டுவிட்டார். உடனே ஆண்டவர் தன்னுடைய சர்வ ஞானத்தின் மூலமாக மோசே இப்படி கேட்பார் என்பதையும் அவர் நன்றாக அறிந்திருந்தாரோ என்னவோ. எனவேதான் என் அருகிலே உனக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன், அங்கே ஒரு கண்மலை உண்டு, அந்த கண்மலை வெடிப்பிலே நீ போய் மறைந்து கொள். அதாவது கண்மலையிலே நெல் என்று சொன்னார். அந்த கண்மலை வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை குறிப்பது கண்மலை. இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மகிமையை மோசே எப்படியாக பெற்றுக்கொண்டார் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் பிரகாசித்தது, அவருடைய ஆடைகள் எப்படி பிரகாசித்தது, அதை போலவே மோசேவுடைய முகமும் கூட பிரகாசித்தது என்பதுதான் மிகுந்த ஒரு ஆச்சரியம். அப்படிப்பட்ட பிரகாசத்தை மோசே எப்படி பெற்றுக்கொண்டான் என்பதை இந்த வழியிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கற்பாராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் நாம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் மூளை சபைக்கு சபையின் மூளைக்கல்லாக இருக்கிறார். நாம் ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறோம். அவர் மேல் இசைவாய் இணைவாய் ஒவ்வொரு நாளும் நாம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தேவன் விடியற் காலையிலே நீ ஆயத்தமாயி என்கிட்ட வந்துடப்பா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், என்னுடைய மகிமையை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதே போல விடியற் காலையிலே மோசே ஆயத்தமானார். இன்றைக்கு நான் தேவனுடைய மகிமையை நான் பார்க்க போகிறேன், அவரை நான் சந்திக்க போகிறேன். இந்த அண்டசராசர்களே உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள மகிமையான தேவனை, நித்தியமாய் இருக்கிறவரை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை, சர்வ வல்லவரை, சர்வ ஞானமுள்ளவரை, சர்வ வியாபியாய் இருக்கிறவரை, வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை நான் காணப்போகிறேன். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இது, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாருக்கும் கிடைத்து விடுமா? கிடைக்க வேண்டும். ஆனால் மோசேவை போல ஒரு தாகம் இருக்க வேண்டும். உங்க மகிமையை எனக்கு காட்டியறணும். ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், பசி தாகம் இருக்க வேண்டும். தாகத்தோடு அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தென்படக்கூடியவராய் இருக்கிறார். எனவே மோசே அதிகாலையிலே எழுந்தார். தன்னுடைய அலுவல்கள் எல்லாவற்றையும் வேக வேகமாய் முடித்திருக்க வேண்டும். சூரியன் உதிக்கும் முன்பாகவே, ஒருவேளை இரவெல்லாம் கூட அவர் தூங்கியிருக்க மாட்டார். அதிகாலையிலே நான் போய் தேவனை சந்திக்க போகிறேன் என்று சொல்லி மிகுந்த தாகத்தோடு அவர் எழுந்து வேக வேகமாக, கிட்டத்தட்ட வயதும் அதிகமாயிருக்கிறது,
கிட்டத்தட்ட 80 ஒரு 90 வயதுக்குள்ள இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் அந்த வயதான காலத்தில் இந்த மலை மேலே ஏறி போகின்றார் தேவனை சந்திப்பதற்காக. அங்கே மலை உச்சிக்கு கடந்து சென்று தேவன் காண்பித்த அந்த கற்பாறையிலே அருகிலே போய் அந்த இடத்திலே மறைத்துக் கொண்டார். தேவன் வருவார், அவரை நான் பார்ப்பேன் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, ஏனால் தேவன் கொடுத்த வார்த்தை ஆயிற்றே, அந்த வார்த்தையில அவர் நிச்சயமாய் மாற மாட்டாரே. மனுஷன் வார்த்தைகளை மாறலாம், ஆனால் தேவன் ஒரு காலம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் எடுப்பது இல்லை, மாற்றுவது இல்லை. எனவே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி மோசே அங்கே காத்திருக்கிறார். 1 நாள் போனது, 2 நாள் போனது, 3 நாள் போனது, அப்படியே நாட்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசியிலே தேவன் அந்த இடத்திலே கடந்து வந்தார். வரும்போது தேவன் தன்னுடைய கரத்தினாலே மோசேனுடைய முகத்தை மறைத்து தன்னுடைய பின் சாயலை மாத்திரம் காணும்படியாக தேவனுக்கு மோசேக்கு தன்னுடைய சாயலை காண்பிக்கிறார். காண்பித்த உடனே அந்த தேவனுடைய வெளிச்சம் இவனுக்குள்ளாக ஊடுருவி பாய்ந்தது. அவனுடைய தசை எலும்புகள், அவனுடைய திசுக்கள் ஒவ்வொன்றிலும் வல்லமை கடந்து சென்றது. 40 நாட்கள் முடிந்து விட்டது. தேவனோடு நேரத்தை செலவிட்டான். சாப்பிடவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை, இரவு பகல் அங்கேயே தங்கிவிட்டார். 40 நாட்களுக்கு பிறகு மெதுவாக கீழே இறங்கி வருகிறார். என்ன நடக்கிறது வாசிப்போம். 35ஆம் வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வான். எல்லாம் ஜனங்களாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏனென்றால் அவனுடைய முகம் அப்படியே பிரகாசிக்கிறது. உள்ள இருந்த அந்த வெளிச்சம் வெளியே வருகிறது. ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை, அந்த ஒளியை தத்ரூபமாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மோசேவை குறித்து ஒரு கலக்கமும் பயமும் ஏற்பட்டு விட்டது. மோசேவின் அருகிலே ஒருவனும் போவதற்கு துணியவில்லை. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்றது. அந்த மகிமையை நம்முடைய முகத்திலிருந்து வெளிப்படும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதை காண்பார்கள். ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு இடத்திலும் ஏற்படும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம். ஸ்தேவான் புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஒரு அருமையான தெய்வ மனிதன். இவன் அப்போஸ்தலன் கிடையாது. இவன் பெரிய தேர்ந்தெடுக்கும் போது சாதாரணமானவன். அங்கே ஒரு மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக உதவிக்காரர்களாக அவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அப்ப தேர்ந்தெடுக்கப்படும் போது பாருங்கள், அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டது மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக. ஆனால் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசிப்பதை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே அதே பிரகாசம், இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தை போல, மோசேவினுடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தை போல இவனுடைய முகமும் பிரகாசித்தது. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்தார்கள். ஏன் தேவதூதனுடைய முகத்தை போல இவனுடைய முகம் பிரகாசிக்கிறதே என்று சொல்லி அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த இடத்திலே நிச்சயமாக பவுலும் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். அதே போல மத்தேயு 7:17 இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பிரகாசம் தான் மறுரூபம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த மறுரூப அனுபவம், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையிலே உங்களுக்கு அந்த மறுரூப அனுபவம் வேண்டுமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அந்த மறுரூபம் நமக்கு வேண்டும் என்றால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? மறுரூபத்தின் அவசியம் என்ன? எதற்காக ஆண்டவர் இந்த மறுரூப காட்சியை கொடுக்கிறார்?
சும்மா முகம் பிரகாசமாயிட்டா போதுமா? அது நமக்கு திருப்தியை கொடுத்து விடுமா? அது நேரா நம்ம பரலோகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹால் டிக்கெட்டை போல இருக்குமா? அது அப்படி அல்ல. அதற்கு சில காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள போகிறோம். இரண்டாம் பாகத்துக்கு வருகிறோம். Why Transfiguration? மறுரூபத்தின் அவசியம் என்ன என்பதை இந்த வேளையிலே பார்க்க போகின்றோம். மறுரூபத்தின் அவசியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, பரலோகத்தினுடைய திட்டத்தை நிறைவேற்ற மறுரூப அனுபவம் மிக அவசியம். மிக எளிமையான காரியம்தான். பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்ற மறுரூபம் மிக அவசியம். நம்முடைய சொந்த திட்டத்தை அல்ல. வீடு கட்ட, காரு வாங்க, பங்களா வாங்க, இதற்காக அல்ல. பரலோக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதை ஸ்தாபிப்பதற்காக தேவன் ஒரு சிலரை தெரிந்து கொள்ளுகிறார், எல்லாரையும் அல்ல. யார் யாருடைய வாழ்க்கையானது அல்லது அவருடைய முகமானது பிரகாசத்திற்கு அல்லது மறுரூபத்திற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை தேவன் தன்னுடைய பரலோக திட்டம் நிறைவேற்றப்படுவதற்காக அவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், சபையிலே அங்கம் வகிக்கக்கூடியவர்கள், நல்ல போதகர்களிடத்திலே அநேக சத்தியங்களை இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆபிரகாமினுடைய சந்ததி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்று அவருடைய சந்ததி அப்படியே இருந்தது. யாக்கோபு ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே தனித்து இரவெல்லாம் போராடி என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னபோது அவன் பேரை இஸ்ரவேல் என்று மாற்றி அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் ஒரு தேசமாய் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த தேசமாக மாற்றப்படுவதற்கு முன்பாக அவர்கள் யோசேப்பின் மூலமாக எகிப்து தேசத்துக்கு அங்க செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. யோசேப்பு மரித்த பின்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எபிரேயர்கள் எல்லோரும் அந்த எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு கீழாக அடிமைகளாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். காரணமில்லாமல் அவர்கள் அனைவரும் அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள். அவர்களை விடுவிக்க தேவன் ஒரு திட்டம் வகுத்தார். அந்த திட்டத்திற்கு ஒரு சரியான நபர் அவருக்கு தேவையாய் இருந்தது. அந்த திட்டத்திற்கு சரியான ஒரு நபர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது தேவன் யாரை கண்டுபிடித்தார் என்றால் மோசேவை கண்டுபிடித்தார். அப்ப மோசேவை தேவன் கண்டுபிடித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவனை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட எத்தனை பேர் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை அந்த நாட்களிலே ஒரு மனைவி அல்ல, 2 3 அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப வைத்திருப்பார்கள். இந்த நாட்களிலே குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை, ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக எங்களை போல இருக்கக்கூடியவர்கள் 2 பிள்ளைகளை பெற்றார்கள். அதற்கு முன்பாக என்னுடைய அப்பா இப்படிப்பட்ட அந்த தலைமுறைகள் 5 6 சில பேர் 12 இவ்விதமாக குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அப்படியாக இருக்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளவு என்று சொல்லி பார்க்கும்போது 30 லட்சத்துக்கு மேலாகவே அந்த இடத்துல ஜனங்கள் இருந்திருப்பார்கள். இத்தனை ஜனங்களை எகிப்திலே இருந்து விடுதலையாக்கி அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும். அதற்கு ஒரு நல்ல தலைவர் தேவனுக்கு தேவைப்பட்டார். இந்த நல்ல தலைவனை உருவாக்குவதற்காகத்தான் மோசேவை தேவன் தெரிந்து கொண்டது நமக்கு தெரியும். மோசே அந்த பார்வோன் இடத்தில் இருந்து அவர்களை விடுதலையும் செய்து விட்டார். இப்பொழுது அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மறுரூப அனுபவம் இன்னும் மோசேவிற்கு ஏற்படவில்லை.
எனவேதான் தேவன் பார்த்தார், நீ மலை மேல் ஏறி வா, அங்கே வந்தால் நான் உன்னை மறுரூபமாக்குவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு மறுரூப அனுபவத்தை அங்கே மோசேவுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதனால தான் நான் ஏற்கனவே தேவன் சொன்னார், நீ வா, ஒரு இடம் அங்கே உண்டு, கண்மலை உண்டு, அந்த கண்மலையின் மூலமாக நான் என்னுடைய மகிமையை உனக்கு நான் காட்டுவேன் அல்லது உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவனுடைய முகம் பிரகாசித்தது. அதாவது தேவனுடைய மகிமையை அவன் பெற்றுக்கொண்டான். தேவன் கொடுத்த ஊழியத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு அது மிக முக்கியமானதாக காணப்பட்டது. இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஊழியத்தை செய்கிற நம் அனைவருக்கும் தேவை இந்த மறுரூப அனுபவம். தேவனுடைய மகிமையை நாம் சுமக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மகிமையை பெறாதபடி நாம் ஊழியத்தை செய்வோம் என்றால் அது நிச்சயமாக அது ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலையை போலத்தான் இருக்குமே தவிர அது கர்த்தர் கொடுத்த அந்த தெய்வீக திட்டமாக இருக்க முடியாது. எனவே இந்த மறுரூப அனுபவம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும், ஊழியர்களாய் இருந்தாலும் சரி அல்லது விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த மறுரூப அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்குள்ளாகவே நீங்கள் நுழைய முடியும். அதே போல ஸ்தேவானை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்தேவானுடைய முகம் பிரகாசிக்கும் போது அநேக அந்த தலைவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், அந்த இடத்திலே பவுலும் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு என்று சொல்லி. ஏனென்றால் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் பார்க்கிற வேளையிலே, உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படும் போது நானும் அங்கே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்று பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், ஸ்தேவானை குறித்து சொல்லும் போது, அப்ப ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. எல்லாரும் அதை பார்த்தார்கள், இவருடைய முகம் ஏன் இப்படி பிரகாசிக்குது என்று சொல்லி. ஆனாலும் அவருடைய இருதயம் எல்லாம் கல்லாக இறுகி இருந்தபடியினால் ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். கல்லெறிந்து கொள்ளும் போது பவுலும் அந்த இடத்துல இருக்கக்கூடியவனாய் இருக்கிறான். ஸ்தேவான் அங்க பரலோக காட்சிகளை பார்த்து, பிதாவே, என்னுடைய ஆவியை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை அந்த இடத்திலே விடுகின்றான். நிச்சயமாக அந்த நேரத்திலே பவுலுடைய இருதயமானது தொடப்பட்டிருக்க வேண்டும். இவனுடைய முகம் பிரகாசித்தது. அவன் மரிக்கும் போது ஒரு தெய்வீக பிரசன்னத்தோடு தன்னுடைய ஆவியை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றான். இதை பார்த்த உடனே பவுலுடைய இருதயம் அங்கே தொடப்பட்டது. வெகு சில நாட்களுக்குள்ளாக அவன் தர்ஷீசுக்கு பயணப்படுகிற வேளையிலே தேவனுடைய பிரகாசம் அந்த பவுலை தொட்டது. அதிநிமித்தமாக, கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி தன்னை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்ததை பார்க்கிறது. அப்பொழுது பாருங்க, ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்ததற்கு என்ன அடையாளம், என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும்போது, பவுல் என்ற ஒரு வல்லமையான ஊழியக்காரனை எழுப்புவதற்காக ஸ்தேவானை தேவன் தெரிந்து கொண்டார். அதே போல 6 லட்சம் மக்களை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்காக மோசேவை தெரிந்து கொண்டார். எனவே மோசேவுடைய முகமும் பிரகாசித்தது, ஸ்தேவானுடைய முகமும் பிரகாசித்தது, இயேசு கிறிஸ்துடைய முகமும் பிரகாசித்தது. ஏனென்றால் 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய மனு குலத்தையே, பாவிகளை எல்லாரையும் ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். எனவே தான் அவருடைய முகமும் பிரகாசித்தது. ஏனென்றால் அவர் உலகத்திற்கு வெளிச்சமாக காணப்பட்டார். நம்மையும் பார்த்து, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அருமையான தேவ ஜனமே, எதற்காக மறுரூபம் என்றால் என்ன என்பதை பார்த்து விட்டோம். மறுரூபத்தின் அவசியம் என்ன என்பதையும் பார்த்து விட்டோம். 3வதாக
மறுரூபம் அடைவது எப்படி? How to be transfigured. இது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த மறுரூபத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் சரி, நானும் சரி, ஊழியர்களும் சரி, எப்படியாக இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த முகப்பிரகாசம் என்றால் என்ன? எப்படி அந்த மறுரூப அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? மறுரூபம் பெற்றால்தான் நிச்சயமாக நம்முடைய ஊழியம் சக்சஸ் ஆயிருக்கும். தேவன் கொடுத்த திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவன் நியமித்த பாதையிலே சரியாக நடக்க முடியும். இல்லாவிட்டால் நம்முடைய சொந்த மூளையின் மூலமாகத்தான் யோசித்து நம்முடைய பலனையும் திறமையும் பணத்தையும் எல்லாம் கொடுத்து நாம் செயல்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது தேவனால் 100% அங்கீகரிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு பதில் நமக்கு தெரியாது. அது பரலோகத்திற்கு போனால்தான் அது நமக்கு தெரியும். அப்போ பாருங்க, இந்த வேளையிலே நாம் மறுரூபம் அடைவது எப்படி? மோசே எப்படி மறுரூபம் அடைந்தார்? யாத்திராகமம் 34:2 விடியற்காலையிலே நீ ஆயத்தமாகப்பா, சீனாய் மலை மேலே ஏறு, அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நெல் என்று சொல்லிவிட்டு உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடவும் மேயக்கூடாது என்றார். இதனுடைய விளக்கம் என்ன? நீ தனிப்பட்ட முறையிலே தேவனை சந்திக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நீயும் தேவனும் மாத்திரம் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தை நீ ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் குடும்ப ஜெபம் செய்வதை நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் அது நிச்சயமாய் காணப்படும். இந்த குடும்ப ஜெபத்தையே உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது, இதுவே போதும் என்று நீங்கள் இருக்கக்கூடாது. கட்டாயமாக தேவனும் நீங்களும் மாத்திரம் சந்திக்கக்கூடிய ஒரு என்கவுண்டர் என்று சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல தேவனை சந்திப்பதற்கு என்று ஒரு நேரத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையிலே ஒதுக்க வேண்டும். அதிகாலையிலே தேவன் அதைத்தான் மோசேக்கு சொன்னார். அதிகாலையில புறப்பட்டு வா, என் சமூகத்துக்கு வா, என் அருகிலே வா, அந்த கண்மலை மேலே நெல் என்று சொன்னார். இப்போ அது போல நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவனும் நாமும் மாத்திரம் சந்திக்கும்படியான ஒரு இடத்தையும் ஒரு நேரத்தையும் அனுதினமும் நாம் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் கூட தன்னுடைய ஊழியத்தை துவக்கப்படுவதற்கு முன்பாக மத்தேயு 4 வாசிக்கின்றோம், அவர் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து அவர் ஜெபித்தார் என்று சொல்லிட்டார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு 40 நாட்கள் ஊழியத்தை துவக்குவதற்கு முன்பாக தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவரே ஒரு தேவன். ஆனால் எதற்காக அவர் செய்தார்? நமக்கு ஒரு முன் அடையாளமாய் இருக்கும்படியாக, நம்மை அவரை பின்பற்றும்படியாக, அவர் நமக்கு பின்பற்றும்படியாக, அடிச்சுவடுகளை விட்டு செல்லும்படியாக, எல்லாவற்றிலும் அவர் முன்மாதிரியாய் இருக்கக்கூடியவர். அதிலும் அவர் முன்மாதிரியாய் இருந்தார். நீ தேவனை சந்தி. முதலாவது உனக்கு தேவை ஒரு மறுரூப அனுபவம். பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த நாளிலே மறுரூபம் அடைய வேண்டியது அவசியம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு என்று சொல்லி தேவன் ஒரு தனிப்பட்ட ஊழியத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் இப்படியே இருக்க போவது இல்லை, வீட்டுக்குள்ளேயே அடைந்து கொண்டிருப்பது இல்லை. நான் பெண்மணி, என்னால ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அபிஷேகத்தை கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவானவர் உங்களோடு கூட இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார், உங்களை மறுரூபப்படுத்தும்படியாக. எதற்காக? இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய், அநேகருக்கு வழியை காட்டும்படியாய், திக்கற்றோரை ஆதரிக்கும்படியாய், வியாதிப்பட்டோருக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய், பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய், மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் உங்கள் மனநிலையை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். இன்னும் காலம் செல்லாது, வெகு சீக்கிரத்தில் ஆண்டவருடைய வருகை உண்டு.
எனவே நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. எனவே இந்த நேரத்திலும் கூட மோசேனுடைய வாழ்க்கை, மோசே அவர் மேலே போய்விட்டார். யாத்திராகமம் 34 அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் மிக முக்கியமான வசனங்களாய் இருக்கிறது. மோசே போய் கன்மலையிலே தன்னை மறைத்து ஒளிந்து கொண்டு இத்தனை காலமாய் வாஞ்சையோடு, தாகத்தோடு, பசியோடு தேவனை காண வேண்டும், அவருடைய மகிமையை காண வேண்டும் என்று இருந்த அவனுக்கு அந்த நாள் வந்து விட்டது. மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு அந்த இடத்திலே அவன் அமர்ந்திருக்கிறான். பாருங்கள், 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லி தேவன் தன்னுடைய நாமத்தை அந்த இடத்திலே கூறுகிறார். அதாவது தன்னுடைய குண அதிசயத்தை அவரை அந்த இடத்திலே கூறுகிறார். தேவன் என்பவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதை அந்த இடத்திலே கூறுகிறார். கர்த்தர் என்றால் காக்கக்கூடியவர், அண்ட சராசரங்கள் அனைத்தையும் காக்கக்கூடியவர். அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை மிகுந்தவர், அனைவரும் மேலும் கிருபை. அவன் பாவியோ பரிசுத்தவானோ, ஆணோ பெண்ணோ, பணக்காரனோ ஏழையோ, தரித்திரனோ, அனைவருக்கும் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். கிருபை என்றால் தகுதியற்றவர்களுக்கும் கூட உதவுவதற்கு பெயர்தான் கிருபை. ஐயோ, நான் அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நான் தகுதியே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? அதுதான் முதல் தகுதியே, உங்களை தாழ்த்துவது. நீங்க அந்த கிருபையை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது, தேவன் நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தயை உள்ளவர், சத்தியம் உள்ள தேவன். வார்த்தையில மாற்றமே கிடையாது, சொன்னால் சொன்னதுதான். அவருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதிலே ஜீவன் உண்டு, அதிலே வல்லமை உண்டு, இல்லாததை உருவாக்கக்கூடிய வல்லமை அதிலே உண்டு. எனவே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் சத்தியம் உள்ள தேவன். எனவே அந்த பிரசனத்தை மோசே பார்க்கின்றார், அந்த மகிமையான காட்சியை காண்கின்றார். அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன் என்கிற அந்த வார்த்தைகளை கேட்டபோது அந்த தேவனுடைய வெளிச்சம் அவருடைய சரீரத்துக்குள் கடந்து வந்தது. அதே நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய இரக்கம் கிருபை நீடிய சாந்தம் மகாதயை சத்தியமுள்ள தேவன் என்ற வார்த்தை அவருடைய இருதயத்திற்குள்ளாய் கடந்து வந்து அந்த இருதயத்தை நிரப்பி அந்த இடத்திலே அந்த சரீர காரியங்களை மாற்றி ஒரு ஆவிக்குரிய உன்னதமான நிலைக்குள்ளாக மறுரூபம் அவருக்குள்ளாய் காணப்பட்டது. இதுதான் அந்த உண்மையான தகுதியாய் காணப்படுகிறது. எனவே தான் பாருங்கள், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். இதை யாரு சொல்றா? சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்தியமான தேவன். அவர் சொல்றாருங்க, மோசேயானவன் பூமியில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ள மனிதனாயிருந்தார். இந்த குணம் அவனுக்குள்ள எப்படி வந்தது? அவருடைய மகிமையின் மேல் அவர் வாஞ்சியாய் இருந்தபடியால், தேவனை காண வேண்டும் என்ற வாஞ்சையின்படியால், விடியற் காலையிலே எழுந்து ஓடினபடியினால், தன்னை அந்த கண்மலை வெடிப்பிலே ஒளித்துக் கொண்டபடியினாலே தேவனுடைய பிரசனத்தை கண்டான், அவருடைய வார்த்தையை கண்டான். அது கம்ப்ளீட்டா அவனுடைய இருதயத்தையே மாற்றிவிட்டது. அவன் மிகுந்த சாந்தமுள்ளவனாக அவன் அந்த இடத்திலே மாற்றப்பட்டான். அப்போ ஒரு பெரிய ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த மனிதனுக்கு தேவை மிகுந்த சாந்தமுள்ள ஒரு குணம். இந்த குணம் தான் மிக முக்கியமான ஒரு குணம். இது தெய்வீக குணம், இது ஒரு ஆவிக்குரிய தன்மை. இந்த சாந்த குணத்தை நமக்குள் இருந்து வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதுதான் அந்த மறுரூப
அனுபவத்தை மோசே பெற்றுக்கொண்ட விதமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சேவானத்தை குறித்து பார்க்கிறோம். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அவன் சாதாரண ஒரு பந்தி விசாரணை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் அப்போஸ்தலன் அல்ல, முதலே சொன்ன நான். ஆனா இப்ப என்ன செய்கிறாரு? விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவனாக அவர் காணப்பட்டார். காரணம் என்ன? அந்த விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி எப்படி? தேவனுடைய வார்த்தை. சேவானுடைய பிரசங்கம் அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 7ஆம் அதிகாரத்தில் மிகுந்த ஒரு ஆழமான செய்தியை சேவான் அந்த இடத்துல பிடிக்கிறார். ஒவ்வொரு பகுதியையும் விட்டு விட்டு வைக்கின்றார். அழகாக நேர்த்தியாக ஒவ்வொரு காரியங்களை விட்டு வைக்கிறார். எல்லாம் வாயடைத்து போய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியில அதை பொறுக்க முடியாதபடி அந்த இடத்துல சேவானை கண்டறிந்து கொள்கிறார். இப்போ சேவானுடைய முகம் பிரகாசிக்க காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை சும்மா வந்திருக்குமா? எத்தனை காலம் அந்த வேத வசனமும் கையுமாக உட்கார்ந்து அதை அவன் தியானித்துக் கொண்டிருந்திருப்பான். அந்த வேத வசனத்தை பசிதாகத்தோடு வாஞ்சையோடு சேவான் அந்த எத்தனை காலங்கள் நேரத்தை அவன் செலவழித்துக் கொண்டிருந்திருப்பார். இதெல்லாம் செய்ததனால்தான் அவனுடைய முகம் பிரகாசித்தது. அப்படி ஒரு உண்மையான மறுரூப அனுபவம் சும்மா ஒரு நாள் பெற்ற அபிஷேகத்தினால உடனே ஆண்டவர் மறுரூபம் ஆக்கிட மாட்டார். இது லாங் டைம் ப்ராசஸ். ஒரே நாள்ல வருவது நிச்சயமாய் மறுரூப அனுபவமாய் இருக்க வாய்ப்பே இல்லை. நம்முடைய இருதயம் அந்த இடத்துல மாற்றப்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். இது எனக்கு மிகுந்த ஒரு பிடித்த வசனம். பாருங்கள், மோசேவை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவன், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். யாரிடத்துல? மோசேவிடத்துல பண்றார். ஏன்னா மோசே என்ன பண்றாரு? ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தார். உண்மையாய் தேடினான், மகிமையை தேடினான், புகழை தேடவில்லை. அவனுடைய ஆவி எல்லார் மேல வைக்கப்பட்டாலும் நலமாய் இருக்கும் என்று சொன்னான். திறப்பின் வாயிலே நின்று ஜெபிக்கின்றான். எனவே அவனுடைய இருதயத்தை அறிந்த தேவன், மோசே, இன்னைக்கு நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பாருங்க, எப்பேற்பட்ட உடன்படிக்கை என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இன்னைக்கு ஏன் இந்த காரியத்தை தேவன் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்? அவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். யாரிடத்திலே உடன்படிக்கை பண்ணுவார்? மறுரூபம் ஆகக்கூடியவர்களிடத்திலே உடன்படிக்கை பண்ணுவார். எப்படிப்பட்டவர்கள் மறுரூபம் ஆக முடியும்? பசித்தாகத்தோடு வாஞ்சையோடு அவரை தேடி அவரிடத்திலே தனிமையாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவர்கள், வேத வார்த்தையை கருத்தோடு தியானிக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் மறுரூபம் ஆக முடியும். ஏன் அவர்களிடத்துல தான் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஏனென்றால் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் மோசேவுக்கு. அந்த ஜனங்களை அங்க பிராமிஸ் லேண்டுக்கு கூட்டி சொல்ல வேண்டும். நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ண போறேன்பா. பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் இப்படிப்பட்ட உடன்படிக்கை நான் செய்யவில்லை. அநேக அதிசயங்களை ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்ய போகிறேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அதாவது கர்த்தருடைய கரமாக மோசே இருக்க போகிறார், கர்த்தருடைய நாவாக இருக்க போகிறார், கர்த்தருடைய பார்வையாக இருக்க போகிறார், கர்த்தருடைய செயலாய் நடக்கையாய் இருக்க போகிறார். அப்போ
இந்த உடன்படிக்கை மோசேயிடத்திலே தேவன் செய்கின்றார். உங்களுக்கு வாஞ்சையா இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை தேவன் உங்களிடத்துல செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அப்படி என்றால் இந்த செய்தியின் மறுபடியும் நீங்கள் கேட்க வேண்டும். கேட்டு இந்த வார்த்தைகளின்படியாய் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற வேளையிலே நீங்கள் நிச்சயம் 100% சொல்லுகிறேன், இந்த மறுரூப அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்கிற காரியம் மிக பெரிதாக இருக்கும். கர்த்தருடைய செய்கையை உங்கள் மூலமாக தேவன் காண்பார்கள். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த உலகத்திற்காக நாம் வாழப் போகின்றோம்? யோசித்து பாருங்கள். உலகத்திற்காக, குடும்பத்திற்காக எல்லாம் வாழ்ந்தது போதும். இனி கர்த்தருக்காக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். வாழ்வது ஒரே வாழ்க்கை தானே. அந்த வாழ்க்கையை ஏன் தேவனுக்காக வாழக்கூடாது? தேவனுக்காக வாழும்போது அந்த நிச்சயமான பரலோக ராஜ்யம் முடிவில்லாத வாழ்க்கை அல்லவா? அந்த முடிவில்லாத வாழ்க்கைக்கு நாம் எதை வேண்டுமேனால் இந்த உலகத்தில் தியாகம் செய்யலாமே. சற்று யோசித்து பாருங்கள். தேவன் உங்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்தபடியாக, கடைசியாக, ஆஃப்டர் த sacred சேஞ்ச், உண்மையான மாற்றத்திற்கு பின்பு, உண்மையான புனிதமான மாற்றத்திற்கு பின்பு என்று சொல்லலாம். மறுரூப அனுபவத்திற்கு பின்பு என்றும் சொல்லலாம். இந்த அனுபவத்திற்கு பின்பு நடக்கக்கூடிய காரியம் என்ன? அது மிக முக்கியம் அல்லவா? வாசிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இது ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தையாகவும் காணப்படுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இன்றைக்கு தேவன் உன்னை ஒளிமயமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உன்னை ஒரு வெளிச்சமாக மாற்ற விரும்புகிறார். இயேசுனுடைய முகத்தை போல, மோசேனுடைய முகத்தை போல, ஸ்தேவானுடைய முகத்தை போல. மோசே அந்த ஜனங்களை வழிநடத்தினான். ஸ்தேவான் ஒரு அற்புதமான ஒரு பவுலை, தேவ ஊழியனை, வல்லமையான ஊழியனை, ஞானமான ஊழியனை, அர்ப்பணிப்பின் ஊழியனை இந்த உலகத்திற்கு அவருடைய மரணம் கொடுத்தது. பாருங்கள், சேவான் வாழ்ந்தது கொஞ்ச காலம்தான். ஆனால் அவருடைய வெளிச்சத்தின் மூலமாய் பவுல் சபைக்கு செய்தது ஏராளம், கணக்கில் அடங்காது. எத்தனை நிருபங்களை எழுதியிருக்கிறார், எத்தனை அற்புதமான ஆலோசனைகளை அவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய அர்ப்பணிப்பு அநேகர் இந்த நாட்களில் எழுப்ப வேண்டுங்க. கடைசி நாட்கள்ல வந்து விட்டோமே. பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். காரிருள் ஜனங்களை மூடும். இன்னைக்கு உலகத்தை மூடிடுச்சுல்ல, எல்லா இடங்களிலும் மூடிவிட்டது. பெரிய பெரிய வல்லரசுகள்லாம் இன்னைக்கு இருளுக்குள்ளே மூடி இருக்கிறது. செய்வது அறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வைரஸ் பிரச்சனை, வெள்ளம் ஒரு பக்கம், பண இழப்பு ஒரு பக்கம், வேலை வாய்ப்புகள் குறைந்து விட்டது, போராட்டங்கள், நிறவெறிகள், இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம், யுத்தங்கள். எனவே இந்த நாட்கள் அருமையான தேவ ஜனமே, காரிருள் இன்னைக்கு இந்த உலகத்தை அப்படியே கவர் பண்ணியிருக்கு. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். சகோதரனே, சகோதரியே, உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதை நம்பு, விசுவாசி, அறிக்கை செய். வாஞ்சையோடு, தாகத்தோடு அவருடைய சமூகத்திலே காலையிலே போய் நில். தனித்திரு, பசித்திரு, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திரு. கர்த்தர் உன்னை விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உன்னை விசேஷமாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உனக்காக ஒரு சிறப்பான ஊழியத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்கள வல்லமையாய் பயன்படுகிற ஒரு ஆயுதமாய், போர் ஆயுதமாய் நீ காணப்படுகிறாய்.
துலக்கப்பட்ட ஒரு அம்பாக நீ காணப்படுகிறாய். இன்னும் நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். மோசேவை போல அந்த சாந்த குணம், அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டதை போல உன்னுடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். தாழ்மைப்பட வேண்டும். அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். நீடிய பொறுமை உனக்கு அவசியம். இந்த குணங்கள் இல்லாதபடி கர்த்தருடைய பெரிய ஊழியத்தை செய்ய முடியாது. அவர் நம்பி தர மாட்டார். ஒருவேளை நீடிய பொறுமை இல்லாதவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தால் என்ன நடக்கும்? அன்பில்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் தன்னுடைய பொறுப்பை கொடுத்தால் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்கள். மன்னிக்க முடியாத ஒரு மனிதனுக்கு தேவன் தன்னுடைய பொறுப்பை கொடுத்தால் என்ன நடக்கும்? எல்லாம் குட்டிச்சோராப்பு. அதனால தான் தேவன் இந்த கனியுள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனிகள் 9 மிக முக்கியம். நீ அந்த உன்னுடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்த எப்படி வெளியே வரும் அந்த கனிகள்? வேதவசனம் கீழே அழகாக சொல்லுகிறது, கீழே வேர் பற்றி மேலே பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும். கீழே வேர் பற்றி என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் உன்னுடைய வேர் கடந்து செல்ல வேண்டும். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இதை அடிக்கடி வாசி. இயேசுடைய குண அதிசயங்களை வாசி. அவருடைய அன்பை, அவருடைய சமாதானத்தை, அவருடைய சந்தோஷத்தை, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட காரியத்தை தியானி, வேர்கொள். அதற்காக ஜெபம் செய். அந்த கனி உள்ள வாழ்க்கை உனக்குள்ள கடந்து வரும். கனியை அற்ற காரியங்களை தேவன் நிச்சயமாய் அவர் எப்படியாக அத்திமரத்தை சபித்ததை போல சபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சாபமான இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். அதனால அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு தியானித்த இந்த காரியங்களை யோசித்து பாருங்கள். 3ஆம் வசனம் ஏசாயா 60:3 சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ உன்னுடைய உள்ளம் மாறினால் போதும், மறுரூபம் அடைந்தால் போதும், முகம் பிரகாசித்தால் போதும். உன்னுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். வண்டிய தூரத்தில் நிறுத்திட்டு கிட்ட வரும்போதே நடந்து கொண்டு வர வேண்டும். ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு. அதனால அருமையான தேவச்சனமே, நாம் விசேஷமானவர்கள். இயேசு மத்தேயு 5:14 சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்க வெளிச்சமா இருந்தீங்கன்னா உங்களை யாரும் மறைக்கவே முடியாது. உங்க வெளிச்சம் உங்க பட்டணத்தை கடந்து அடுத்த பட்டணத்துக்கு போகும், அடுத்த மாநிலத்துக்கு போகும், அடுத்த ஸ்டேட்டுக்கு போகும், அடுத்த தேசத்துக்கு போகும். அதுதான் உண்மையான வெளிச்சம். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சாட்சி. நீ விரிவாகி கொண்டே செல்ல வேண்டும். வளர்ச்சி இருக்க வேண்டும். நீ எந்த அளவுக்கு தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து கொண்டே இருப்பாய். உன்னுடைய மினிஸ்ட்ரியும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு கேட்ட வார்த்தைகளை சற்று நீங்கள் இந்த வேளையிலே சிந்திக்க வேண்டும். எனவே இந்த வேத வார்த்தையின்படியாக நாம் முதல்ல பார்த்த காரியம், மறுரூப மாற்றம் என்றால் என்ன, மறுரூபத்தின் அவசியம் என்ன, மறுரூபம் அடைவது எப்படி, உண்மையான மாற்றத்திற்கு பின்பு. எனவே அந்த 4வது கட்டத்திற்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒளி வீசிக் கொண்டிருக்கிறோமா? வெளிச்சமாய் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கர்த்தர் இந்த வழியில் நம் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை இந்த வழியில் ஏறெடுக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் வல்லமையாய் இந்த நேரத்தில் நீர் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவானவர் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த உலகத்திலிருந்து நீர் வேறு பிரிப்பீராக.
ஆண்டவரிலே கூடவே வைத்துக் கொள்ளும் ஐயா. உங்க பிரசனத்தை அவர்களுக்குள்ளாக அனுப்பும் ஆண்டவரே. உங்க மகிமையால் அவர்களை நிறைத்தருளும் ஐயா. இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் அவர்களை மாற்றும். தாங்கள் வசிக்கக்கூடிய பட்டணங்களுக்கு, கிராமங்களிலே வெளிச்சமாய் வைப்பீராக. தேசங்களுக்கு வெளிச்சமாய் வைப்பீராக. மாநிலங்களுக்கு வெளிச்சமாய் வைப்பீராக. கர்த்தர் இந்த வேத வார்த்தையின்படியாய் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னத நிலை அடையும்படியாக என் தேவன் இந்த வேளையிலே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த புனிதமான மாற்றம் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சபையின் வாழ்க்கையிலும் என்றும் என்றும் சதா காலங்களிலே தங்கி தரித்திருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையாய் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களையும் தாய்லாந்து தேசத்துக்காகவும் ஜெபிக்க மறந்து விடாதீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென். God bless you.